தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆய்வக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்குமே சரி எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 21,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருப்பேன். தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி உங்களை நோட்டிஃபிகேஷனும் சரி உங்களுக்கான அப்ளிகேஷன் சரி உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளோ சேலரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செமிஸ்ட் சொல்லிட்டு இந்த ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி நீங்கள் படிச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 மாத சம்பளமாக கிடைக்கும். உங்களுக்கு 40 வயதிற்கு குறைவாக இருக்கணும். 40 வயதிற்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு லெபரேட்டரி டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமாவில் மெடிக்கல் லெபரேட்டரி படிச்சிருந்தாலும் 2 இயர்ஸ் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,000 தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயதிற்கு குறைவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு லெபரேட்டரி அட்டண்டன்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு இல்லைனா நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். 8,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 40 வயதிற்கு குறைவாக 40க்கு குறைவாக வயது இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கும் நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் இருக்குல்லையா, அந்த அப்ளிகேஷன் கூட சேர்ந்து என்ன மாதிரி ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்க வேண்டும். ஓகேவா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது ஒட்டியிருக்கணும். உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் இருக்கணும். உங்களோட ப்ராப்பரான மொபைல் நம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ஆதாரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட 12ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷனோட சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. உங்களோட 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டு அப்படின்னா உங்களோட 12ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ இருப்பிட சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அப்படி இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு, இது மூணில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் வச்சு அனுப்புனா போதும். நெக்ஸ்ட்டு உங்களோட தொலைபேசி ரசீது இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட பில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அது அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின் கட்டணம் நீங்கள் இபி பில் கட்டுவீங்க இல்லையா, அதோட ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் கூட போதும். அதை வச்சு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் எழுதிக்கோங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் அவங்களோட மார்க் என்ன அப்படின்றதும், நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் டங் என்ன, தமிழ் தான். ஓகேவா, ஸோ அதனால் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு வந்து ஏதேனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ் வந்து இதில் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. இந்த பெர்மனன்ட் அட்ரஸில் தான் இப்போவும் நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே எழுதியிருக்க அட்ரஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரையும் போட்டு அதற்கு கீழே நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வித் டேட் சேர்த்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்டேஷனாக ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்புனீங்க இல்லையா, அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அனுப்பின ஜெராக்ஸ் காப்பியும் ஒரிஜினலும் ப்ராப்பராக இருக்கா இல்லை எதுவும் ஃபேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாலே போதும், இந்த ஜாப்பில் ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவு ஃபேக்காக யாரும் ரெடி பண்ணாதீங்க. ஸோ ஒரிஜினல்ஸே நீங்கள் வச்சு அனுப்புங்க. ஜெராக்ஸே வச்சு அனுப்புங்க. நீங்கள் இன்டர்வியூ டைம் மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்மனண்டான ஜாப் கிடையாது, டெம்பரவரியான ஒரு ஜாப் தான். ஸோ எந்த ஒரு காலத்துலையுமே உங்களை பெர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அண்டர்டேக்கிங் கடிதம் இருக்கு இல்லையா, சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்து நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். இல்லை இந்த அட்ரஸ் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு கூட உங்களோட அப்ளிகேஷனை அவங்கள்ட்ட கொடுக்கலாம்.